ராஜகோபால், முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய பரஸ்பர அரசியல் விமர்சனங்களை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதில் விமர்சனங்களில் பெரிதும் உண்மை இருக்கிறதா தெரியல. அதாவது முக்கியமாக புகைச்சலை பற்றி பேசும்பொழுது, புகைச்சல்ன்றது ஒரு அலையன்ஸில் ஒரு இருவேறு கருத்துக்கள் இருந்தால் அது ஒரு புகைச்சல்னு சொல்ல முடியாது. இப்போது இந்த மொழி பிரச்சனை வந்து ஊடகங்களில் அது பற்றி ஒரு தகவல் வந்திருக்கு. இது உண்மைன்னு எடுத்துப்போம். எப்படிப்பட்ட ஒரு அந்த கள நிலவரம் எப்படி இருந்திருக்கும்? ஒருத்தர் ஹிந்தியில் பேச தொடங்குறாரு, இன்னொருத்தர் சொல்கிறாரு எனக்கு ஹிந்தி புரியாதுங்க, நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் ஹிந்தி கற்றுக்கூடாதா, ஹிந்தி கற்றுனா உங்களுக்கு என்ன கஷ்டமா அப்படின்னு சொன்னார்னு வச்சுப்போம். அதனால தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தியை திணிக்க முடியுமா? இதெல்லாம் வந்து ஒரு 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 பேச்சுவார்த்தையில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் ஒரு இந்தியா அலையன்ஸ் இப்போ வந்து 2024ஆம் ஆண்டு அவங்க வெற்றி பெற்று வராங்கன்னு வச்சு நம்ம ஒரு அது பேச்சுக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் அவங்களால ஹிந்தி திணிப்பை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஏன்னா அது ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்டாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, காங்கிரஸ் வந்து இவ்வளவு ஆண்டுகளாக நம்ம இந்தியாவில் அவங்க வந்து பவரில் இருக்காங்க. இந்தி திணிப்பு நடந்திருக்கா? நடக்கலை. இந்தி திணிப்பு நடக்காமல் ஆங்கிலத்துக்கு உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்ற அந்த ஒரு நிலவரத்தை ஏற்படுத்தி கொடுத்தது காங்கிரஸ் அரசு. இல்லைன்னா காங்கிரஸ் என்னைக்கோ கொண்டு வந்திருக்கலாம். நேரு அந்த உறுதிமொழியை கொடுத்துருக்காரு. அதை வந்து மேடம் இந்திரா காந்தியும் அதை கடைபிடிச்சாங்க. நீங்கள் வந்து இதை வந்து மறந்துடக்கூடாது, வரலாறை மறந்து நம்ம பேசிவிடக்கூடாது. இல்லை, இப்போ இன்னைக்கு இவங்க என்ன இந்தி திணிப்பு பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தி திணிப்பு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் 24க்கு பிறகுதான் வரும். எப்போ வரும் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு ஏற்பாடு நடக்கும் பொழுது தான் அது வரும். இப்போ 24ல் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் இருக்கின்றன, அதிகமாக இருக்கின்றன. அப்படி ஒரு வாய்ப்பு வரும் பொழுது நிச்சயமாக இந்தி திணிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. இதுதான் யதார்த்தமான நிலைமை. ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி ஹிந்தி திணிப்பை செய்ய முடியுமா? இல்லை ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் ஹிந்தி திணிப்பை செய்ய முடியுமா? ஒரு கோலிஷன் கவர்மெண்டால நிச்சயமா செய்ய முடியாது. ஏன்னா 2 பேர் வந்து ஆமோதிப்பாங்க, 2 பேர் எதிர்ப்பாங்க. ஒரு பாயிண்ட்டை நம்ம மறந்துடக்கூடாது, 2 பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது. ஒரு பாயிண்ட் வந்து பீகாரில் திரு நிதிஷ்குமார் அவர்கள் இப்படி சொல்லியிருந்தா கூட அது ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கலாமே தவிர, ஒரு முறை அப்பொழுது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த பொழுது நம்ம வட இந்தியாவில் வந்து ஒரு தென்னிந்திய பாஷையை அவங்க கற்றுக்கணும், தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க வட இந்திய பாஷையை கற்றுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது அப்படி ஒரு பாலிசி இருந்தது. அப்போ பீகார் வந்து தமிழை தான் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க ஸ்கூலில். எப்படின்னா அந்த பரஸ்பரம் அந்த அந்த சுமூகமான உறவு இந்த 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்கணும்னு பீகாரில் தமிழ் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ரெண்டாவது, தமிழ்நாடுன்னு பெயர் கொடுத்தது திருமதி இந்திரா காந்தி. பேரறிஞர் அண்ணா வந்து இங்கேருந்து ப்ரொபோசல் அனுப்பிச்சாரு, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி. மத்திய அரசு இதுக்கு ஒப்புதல் கொடுத்தாதான் அது பேரை மாற்ற முடியும். அப்போ எப்படி காங்கிரஸ் கவர்மெண்ட் இவ்வளவு ஒரு பெருந்தன்மையுடன் நடந்து கொண்ட ஒரு காங்கிரஸ் ஆட்சியில் இந்தி திணிப்பு நிச்சயமா நடைபெற வாய்ப்பே கிடையாது. சரி, இல்லை அப்படியே அது ஒரு பாயிண்ட். ஓகே, நம்ம இந்த அரசியல் களத்தில் ரெண்டாவது புகைச்சலை பற்றி பேசும்பொழுது ஒரு சைடில் நீங்கள் ஒரு சிங்கிள் பார்ட்டி, அதில் புகைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது இருவேறு கருத்துக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லை, யாரை சொல்றீங்க? ஒரு பிஜேபியை தான் சொல்றேன். பிஜேபி பவருக்கு வந்தால் அவங்க எதை குறிக்கோளாக வச்சிருக்காங்க? அவங்க குறிக்கோளாக வச்சிருக்கிறது மெஜாரிட்டி ரூல். இப்போ எப்படி இருக்கு? சிங்கிள் பார்ட்டி ரூல். மற்றவங்க வந்து அந்த கவர்மெண்ட்ல இடம் பெற்றிருக்காங்களே தவிர அவங்களால ஒரு முடிவை மாற்ற முடியுமா? இப்போ பிஜேபி ஒரு முடிவை எதிர்பார்க்கிறது, மற்ற கட்சிகளால அந்த முடிவை மாற்ற முடியுமா? முடியாது. ஆனா ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்ல அப்படி செய்ய முடியாது. ஆகவே ஒரு கருத்து வேறுபாடுகளுக்கான இடம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு கூட்டாட்சியில் தான் நடைபெறுமே தவிர ஒரு தனி ஒரு கட்சியின் ஆட்சியில் நடைபெற வாய்ப்பே கிடையாது. இல்லை, இதெல்லாம் வந்து நெல்லிக்காய் மூட்டை, இது வந்து உதவாது. ஏற்கனவே இதற்கு முன்பா இந்த மாதிரி கூட்டணி ஆட்சிகள்லாம் கலைந்து போகக்கூடிய நிலவரங்களை நிறைய பார்த்துருக்கோம். அதனால தனித்த பெரும்பான்மை, ஒரு வலிமையான தலைமை, அதுக்கு நீங்க வாக்களிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குது. இல்லை, அந்த வலிமையான தலைமையை எதிர்த்து தான் அதிமுக 2014ஆம் ஆண்டு மோடியா லேடியான்ற அந்த ப்ரொபோசலை வச்சது. இப்போ வலிமையான தலைமை அப்பவும் அதே அந்த ஸ்லோகன் தான்.
இப்பவும் அதே ஸ்லோகனை அவங்க வைப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதிமுக அப்படிதான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு மக்களிடையே. அப்படி வைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அதைத்தான் இப்ப அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதான் சிஎம் கொஸ்டின் பண்றாரு. பாஜக அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஓகே. ஆனா இந்த நெல்லிக்காய் மூட்டையை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நெல்லிக்காய் மூட்டைன்றது வந்து மக்கள் தான் முடிவு செய்யணுமே தவிர நம்ம முடிவு செய்ய முடியாது. அதாவது மக்கள் வந்து எதை விரும்புறாங்கன்றதை பார்க்கணும். மாநிலங்களுடைய உரிமைகளை யார் பாதுகாக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்ல நீங்க வரும்பொழுது ஒரு கூட்டாட்சி முறையில தான் அதை நீங்க பாதுகாக்க முடியும். ஒரே ஒரு தனி கட்சி ஆட்சி இருக்கும் பொழுது ஒரு மாநிலங்களுடைய உரிமைகளை எப்படி பாதுகாக்க முடியும்? நம்ம தென்னிந்திய மாநிலங்களுடைய உரிமையை எப்படி பாதுகாக்க முடியும்? இப்ப நீங்க கேக்குறீங்க ஒரு இயற்கை இடர்பாடுக்கு எனக்கு இவ்வளவு நிதி வேணும்னு கேக்குறீங்க, கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களால என்ன செய்ய முடியுது? ஒன்றும் செய்ய முடியல. நியமனங்களை எடுத்து பாருங்க. எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு தென்னிந்தியர் இருக்காரா? கிடையாது. பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் நியமனத்தில் ஒரு தென்னிந்தியர் இருக்காரா? கிடையாது. எந்த ஒரு முக்கியமான நியமனத்தை எடுத்து பாருங்க, அதுல தென்னிந்தியர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி நீங்க பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்பொழுது நிலவுகின்றதோ அதே சூழ்நிலை மேலும் வலிமை பெற்று 2024க்கு பிறகு இடம்பெறும் என்பதுதான் உண்மையாக இருக்க போகின்றது. ஓகே, அந்த நிலவரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு ராமசாமி ஐயப்பன், இப்போ முதலமைச்சர் சொன்ன கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறேன். பாஜகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையாவது பேசி இருக்கிறாரா? ஒரு மறைமுக கூட்டணி, ரகசிய கூட்டணிங்கிறது திரும்ப திரும்ப ஒரு பக்கம் அதிமுக தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பாஜக பெரிய அளவுக்கு தெளிவுபடுத்துறதுனாலும் தனி அணிக்கான ஒரு களம் கண்டு அவங்க அதற்கான ஆயத்தத்தில் இருக்கிறாங்க. மறுபடியும் இந்த கேள்வியெல்லாம் ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் இன்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பேச்சை பத்தி நான் சொல்லணும் இல்லை, என்னோட மிக தெளிவா சொல்றதுக்கு அங்க அண்ணன் சத்யன் அவர்கள் இருக்காங்க. ஏன்னா கட்சியில இருந்து அபிஷியலா என்ன பொசிஷன் சொல்லுவாங்க. நானும் ஒரே ஒரு சிம்பிள் பொசிஷன் எடுத்துக்கிறேன். இரண்டு கட்சிகளுமே எதிர்கட்சிகள். எதிர்கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் கட்சி என்ன தவறு செய்கிறது, என்ன ஆட்சி முறையில் சரியாக கொடுக்கவில்லை என்று கேட்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கு. அதை இரண்டு எதிர்கட்சிகளுமே சரியாக செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னா அவர்கள் ரெண்டு பேருமே அவங்கள பத்தி கேள்வி கேட்கணும். ஆட்சியில் இருக்க கட்சியை பத்தி தாங்க கேட்பாங்க. ஆட்சியில் இருக்க கட்சி ஃபிளட்டும் போது ஒழுங்கா வேலை பண்ணல, அது சென்னையிலேயே இருந்தாலும் சரி தென் தமிழகமா இருந்தாலும் சரி அவங்களை கேட்பாங்க. அவங்க ஃபைனான்ஸ் பொசிஷன் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணா அவங்களை கேள்வி கேட்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பட்ஜெட் சரியா இல்லைன்னா கேள்வி கேட்பாங்க. ப்ராஜெக்ட் சரியா ரிலீஸ் பண்ணா கேள்வி கேட்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் சரியா இல்லைன்னா கேள்வி கேட்பாங்க. மக்களுக்கு காசு சரியா கொடுக்கல அப்படின்னா கேள்வி கேட்பாங்க. மேனிஃபெஸ்டோல ப்ராமிஸ் பண்ணி டெலிவர் பண்ணலன்னா கேள்வி கேட்பாங்க. எதிர்கட்சிகள் ரெண்டு பேரும் அவங்கள கேள்வி கேட்டுக்கலன்னா எதிர்கட்சிகள் ரெண்டு பேரும் எதுக்கு கேள்வி கேட்டுப்பாங்க? இது இல்லாஜிக்கலா இல்ல. இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறாரு அப்படின்னா அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சாங்க, பிஜேபி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டாங்க. அவங்க எடப்பாடியார் முதலமைச்சராக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டாங்க. இது இல்லாஜிக்கலா இல்ல. எதிர்கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் கட்சி என்ன செய்கிறது, ஆட்சியில் இருக்கும் நபர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அது உங்க பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். இல்ல இப்ப விவாதமே வேற. என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்பாங்களா? இல்ல இப்ப தமிழ்நாட்டுல கூட்டணி கணக்கை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஒரு பக்கம் வந்து இந்தியா கூட்டணி புகைச்சல்ல இருக்கு, அவங்க வந்து நிச்சயமா ஒற்றுமையா இருக்க மாட்டாங்கன்னு பாஜக சொல்றாங்க. அடுத்து வந்து அதிமுக பொதுச் செயலாளர் வந்து இந்த மாதிரி கருத்தை சொல்றாங்க. உடனே நிறைய விமர்சகர்கள் அதையெல்லாம் வந்து சேர்த்து பேசுறாங்க. அப்ப அதை கடந்து தமிழ்நாட்டுல இந்த ரெண்டு கட்சியும் கடந்து பாஜக கூட்டணிக்கான நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்ல? இன்னைக்கு இருக்கிற நிலைமை நம்ம எடுத்துப்போம். நமக்கு இந்திய லெவல்ல அவங்க வந்து INDIA இந்திய தேசிய வளர்ச்சி உள்ளடக்கிய கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி, அவங்க ஒரு கூட்டணின்னு சொல்றாங்க. அந்த கூட்டணி அதற்கு அப்புறமாக 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடந்திருக்கு. எந்த மாநிலங்கள்ல எல்லாம் அவங்க ஒன்னா கூட்டணி வந்து ஒன்னா நின்றுருக்காங்க, எங்கெல்லாம் ஒன்னா இருந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஒவ்வொரு மீட்டிங் 3 மீட்டிங் நடந்துச்சு அந்த 3 தேர்தலுக்கு முன்னாடி. இல்ல திரு ராமசாமி, நான் என்ன சொல்றேன், நான் தமிழ்நாட்டை தொடர்படுத்தி கேள்வி கேட்டேன். நம்ம இந்திய அளவுல நம்ம பேசுவோம். இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். என்ன இங்க வந்து நடக்கும் அப்படின்னு நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுல அவங்க அந்த கூட்டணியில இருக்க கட்சிகள் அவர்கள் தேவைக்கு என்ன ஏற்போ அதுதான் பண்ணுவாங்க. இங்க எல்லாருமே திமுக அப்படின்ற ஒரு கட்சியை மட்டும் நாடி இருக்காங்க. திமுக இல்லைன்னா அவங்க யாராலையும் எதுவும் ஜெயிக்க முடியாது. திமுக இல்லாம அவங்க தனியா நிக்க முடியாது, இல்ல அதிமுக இல்லாம அவங்களால தனியா நிக்க முடியாது. இல்ல நான் சிம்பிளா கேட்கிறேன் திரு ராமசாமி. ஒண்ணு இல்ல, இப்ப இந்தியா கூட்டணியில் புகைச்சல் ஏற்பட்டுள்ளது திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஓகே, இப்ப தமிழ்நாட்டு சினாரியோக்கு வருவோம். திமுக கூட்டணி ஒரு பக்கம் இன்டாக்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதிமுகல இப்ப யார் இருக்கா, யார் வருவா, அது கோவை சத்தியன் கூட சொல்லுவார், யார் வருவான்னு ஒரு விமர்சகரா பாக்குறீங்க கூட்டணியில. பாஜக கூட்டணியில யார் வருவான்னு நினைக்கிறீங்க? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ? எனக்கு ஒரு ஜேர்னலிஸ்டா உங்களோட ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திமுக
திமுகவோட கூட்டணி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, எல்லாமே அவங்க இன்னைக்கு சொல்றது மட்டும்தான். நிலையானது என்ன அப்படின்னா, அன்னைக்கு நாமினேஷன் பேப்பர்ஸ் கொடுக்கும் போது யாருக்கு யாரு சப்போர்ட்டா இருக்கா, யாரு கம்ப்யூட்டர் கேண்டிடேட் இல்ல நான் இன்டாக்டா இருக்குன்னு சொன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் இப்படி பேசலாமான்னு வேற கேட்பீங்க. அது 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 அதை விட்டுருவோம். கேட்கவே இல்லை, நீங்க அக்யூரேட்டா சொல்றீங்கன்னு நான் பெரிய என்ன சொல்றேன். நீங்க நியூட்ரலா நீங்க சரியா கேக்குறீங்க. நான் சரியா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் அதை சொல்றேன். இல்ல இப்ப சரி, சந்தோஷம். அடுத்த கருத்துக்கு வாங்க. டெஃபினட்டா இல்ல, நான் உங்களை இதென்ன கிரெடிட் கொடுக்குற லெவலுக்கு நானும் பெரிய ஆள் கிடையாது. நான் இருக்குன்றத நான் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறேன். ஒரு அசர்ஷனா தான் சொல்றேன்னா அந்த ஒரு பொசிஷன். நான் இன்னொரு இதுக்கு வரேன். இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வியில இருந்து எனக்கு இருக்கிற மினிமல் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட எடுத்து போனோம். அந்த பொசிஷன் இன்னைக்கு திமுக சேர்ந்து நிக்கணும் அப்படின்னா திமுகவோட வெற்றி வாய்ப்பு என்ன ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சிலையும் அப்படின்னு இந்த மழை வெள்ளத்துக்கு அப்புறமா அவங்களோட வெற்றி வாய்ப்பு டெஃபினட்டா குறைஞ்சிருக்கு. நம்ம அவங்களுக்கே ஒரு ஹைபோதசிஸே வச்சுப்போங்க. போன வாட்டி இருந்த 2019 இருந்த ஸ்டாண்டே மாறாம அவங்க மழை வெள்ளம் வரைக்கும் அவங்க அதே பொசிஷன்லயே இருந்தாங்க. அவங்க 40யும் அதுவும் 39 சீட்டையும் காம்படிஷன் இல்லாம ஜெயிச்சிருவாங்க ஒரு ஹைபோதசிஸ் வச்சுக்கோங்க. இந்த மழை வெள்ளத்துக்கு அப்புறமாக அவங்க வட தமிழ்நாட்டிலும் சரி தென் தமிழ்நாட்டிலும் சரி அவர்கள் சரியாக செயல்படவில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மக்களிடம் அதிகமாக இருக்கிறது. அதுவே அவங்களுக்கு வாக்கு சரிவுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் ஒரு சந்தேகத்துல கேட்கிறேன் ராமசாமி. இப்ப 2015 சென்னை வெள்ளம் வரலாறு காணாத வெள்ளம், அதுல பல உயிர்கள் இழந்தாங்க, பெரிய சேதத்தை சந்திச்சோம். 2015 டிசம்பர். 2016 எலெக்ஷன் நடக்குது. செல்வி ஜெயலலிதா 32 வருஷம் கழிச்சு மீண்டும் அதிமுக 2வது முறையா ஆட்சி அமைக்கிறாங்க. அப்பையும் மழை வெள்ளம் குறித்த விமர்சனங்கள் வந்தது, செல்வி ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கும் அதே மாதிரியான ஒரு நிலைமை திமுக கூட்டணிக்கு வராம போயிடுமா? நான் ஒரு சந்தேகத்துல கேட்கிறேன். இல்லங்க, நான் சந்தேகமே இல்ல, நான் ஃபேக்சுவலாவே சொல்றேன். 2015 வெள்ளத்துக்கு அப்புறமா 2016ல 2011 அவங்க சென்னையை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் திமுக ஒரு காலத்துல அவர்களோட கோட்டைன்னு சொன்ன இடத்த அத்தனை சீட்டையும் 2 சீட்டை தவிர சென்னை அர்பன் அக்ளாமரேஷன்ல இருக்கிற 13 சீட்டு மொத்தமா எடுத்துப்போம். சென்னை நான் மட்டும் எடுத்துக்கல, 13 சீட்ல 2 சீட்டை தவிர மித்தது எல்லாத்துலயும் அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க. 2016 மழை வெள்ளத்துக்கு அப்புறமா அதே திரும்பி 13 சீட்ல அதிமுக 3 சீட்டு தான் ஜெயிச்சது. மழை வெள்ளத்துக்கு என்ன கவர்மெண்டோட ரெஸ்பான்ஸ் இருந்தது, அதற்கப்புறம் என்ன ஃபாலோ அப் எஃபெக்ட் இருந்தது அப்படின்றதுக்கு மக்கள் அதற்கேற்ற மாதிரி வாக்களிச்சாங்க. நான் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லட்டேன், அதுவும் ஒரு ஃபேக்டர். நான் வாக்குகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்றேன். ரெண்டாவது எடுத்துப்போம். இன்னைக்கு ஊழல் எத்தனை திமுக எத்தனை அமைச்சர்கள், எத்தனை அவர்களோட ஃபார்மர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்ல இன்னைக்கு மக்கள் பிரதிநிதிகள் எத்தனை பேர் ஊழல் வழக்குகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் ஏற்கனவே கன்விக்ட் பண்ணப்பட்டிருக்கார். இதற்கப்புறம் மற்ற எத்தனை பேர் ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் அவங்க கேஸ்ல இருக்காங்க. மக்களுக்கு அவர்கள் மீது என்ன செல்வாக்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு இது நம்பிக்கை என்ன இருக்கு அப்படின்னு அந்த இதுலயே 3வது ஃபேக்டர். பல தொழில்கள் இருக்கு, சிறு குறு பெரு தொழில்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. வெளிநாட்டுல ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சென்னையில மட்டும் சொன்ன 4 ப்ராஜெக்ட்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆச்சுன்னு 2021 இருந்து சொல்லுங்க. நான் அவங்க அனௌன்ஸ் பண்ண 4 ப்ராஜெக்ட்லயும் நான் ஒரு பிரிக் கூட போட்டு பார்த்தது கிடையாது, இல்ல ஒரு ஃபண்ட் டிரான்ஸ்பர் நடந்து கூட பார்த்தது கிடையாது. டிஃபென்ஸ் காரிடோர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணி லேண்ட் அலோகேஷன் ஆயிடுச்சு. இவங்க ஏன் ஒன்னும் முடிக்கல? ஏர்போர்ட் ஒன்னும் நடக்கல. நான் ஒரு டிபேட்ல இதே மாதிரி நான் கேட்டேன். எங்க ஊர்ல சிவகங்கை மாவட்டத்துல காரைக்குடியில எல்லாம் நீங்க இண்டஸ்ட்ரியல் இது கொண்டு வரீங்க, மைக்ரோ ஸ்மால் மீடியம் சைஸ் இண்டஸ்ட்ரி என்டர்பிரைசஸ்க்குலாம் ஃபெசிலிட்டிஸ் உருவாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னாங்க. 2020 எனக்கு அதுக்கு பதில் சொன்னாங்க. நான் 2021 அதுக்கு RTI போட்டேன். 2023 நம்ம வந்தாச்சு, இன்னைக்கு வரைக்கும் எதுவும் நடக்கல.